ரமலானுடைய மாதம் வந்தாலே ஒரு நிம்மதியாக நோன்பு வைக்கவோ ஒரு நிம்மதியோடு பெருநாள் தொழுகவோ நம்மால் முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. குடும்பத்தோடு முதல் நோன்பு நோக்கிற பாக்கியம், குடும்பத்தோடு அந்த பெருநாள் திடலில் எல்லோரும் சந்தோஷமாக பெருநாள் தொழுகிற ஒரு பாக்கியம், ஏதோ ஒரு காரணத்தினால் புரிந்துணர்வில் ஏற்பட்ட தவறின் காரணத்தினால் நாம் அதை இழந்து வருகிறோம். ஒரே குடும்பத்தில் தந்தை நோன்பு நோக்கிறார், மகன் அன்றைக்கு நோன்பில்லாமல் இருக்கிறார். மகன் அன்றைக்கு நோன்பு வைக்கிறார், தந்தை மறாவது நாள் நோன்பு வைக்கிறார். ஒரு குடும்பத்தினர்கள் நோன்பு வைத்தால் அண்டை வீட்டிலே உள்ளவர்கள் மறாவது நாள் நோன்பு வைக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தந்தை பெருநாள் திடலுக்கு செல்லுகிறார், ஆனால் மகன் நோன்போடு இருக்கிறான். மகன் பெருநாள் திடலுக்கு புத்தாடை அணிந்து சென்றால் தாய் தந்தையர்கள் நோன்போடு இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினர்கள் ஒரு வாகனத்தை பிடித்து பெருநாள் தொழுகைக்கு திடலோடு செல்லும் போது அண்டை வீட்டுக்காரர்கள் நோன்போடு இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தில் ஒரு பிரிவினர்கள் பெருநாள் தொழுகிறார்கள், ஒரு பிரிவினர்கள் நோன்போடு இருக்கிறார்கள். என்ன காரணம்? தவறு எங்கு நடந்திருக்கின்றது? தவறு எங்கு நடந்தது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்து இந்த நோன்பை இன்ஷா அல்லாஹ் இந்த 2015ஆம் ஆண்டினுடைய இந்த நோன்பை 2015ஆம் ஆண்டினுடைய இந்த பெருநாள் தொழுகையை சந்தோஷமாக மன நிம்மதியோடு நாம் அந்த பெருநாள் திடலை சந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துமஸ் உலகம் முழுக்க ஒரே நாள். இந்துக்களுடைய தீபாவளியை எடுத்தால் உலகம் முழுக்க ஒரே நாள். ஆனால் முஸ்லிம்களுடைய பெருநாள் மட்டும் ஏன் இப்படி ஒரு துக்ககரமாக மாறியது? இது யாருடைய சதித்திட்டம்? இது முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நாளில் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடக்கூடாது என்பதற்கு யாரு செய்த வேலை இந்த வேலை? மார்க்கம் அப்படி நமக்கு போதிக்கிறதா என்றால் மார்க்கம் அப்படி அதை போதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் நோன்பு வைப்பதும் பெருநாள் கொண்டாடுவதும் மதீனாவே அப்படியே களகட்டும் மார்க்கத்திலே பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது? அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் தார்மீகத்தோடு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறை என்பதை அல்லாஹு தஆலா ஒன்றுதான் படைத்திருக்கிறான் இந்த வானலோகத்தில். ஆனால் திங்கட்கிழமை ஒரு பிறை, செவ்வாய்க்கிழமை ஒரு பிறை, புதன்கிழமை ஒரு பிறை என்று திங்களும் நோன்பு, செவ்வாயின் நோன்பு, புதனும் நோன்பு எப்படி வரும்? ஒரே பிறையைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். திங்கட்கிழமை ஒரு பெருநாள், செவ்வாய்க்கிழமை ஒரு பெருநாள், புதன்கிழமை ஒரு பெருநாள் என்று 3 பெருநாட்கள் எப்படி ஒரு சமுதாயத்திலே உருவாகும்? பிறை ஒன்றுதானே. நட்சத்திரங்களைப் போல வானத்தை அலங்கரிக்க அல்லாஹ் படைத்த நட்சத்திரங்களைப் போல அல்லாஹு தஆலா பிறையை ஆயிரக்கணக்கான பிறையாக அல்லாஹ் படைத்திருக்கிறானா? அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா சூரியனை படைத்திருக்கிறான். அதை கொண்டு தொழுகையுடைய நேரத்தை நாம் கணிக்க வேண்டும். அதை கொண்டுதான் சூரியன் உதயமாகும் போது, சூரியன் நடுவுச்சிக்கு வரும் போது, சூரியன் சாயும் போது, சூரியன் மறையும் போது என்றெல்லாம் தொழுகை என்கிற வணக்கத்தை சூரியனை அடிப்படையாக வைத்து நாம் தொழுகிறோம். நோன்பு என்கிற வணக்கத்தை சந்திரனை அடிப்படையாக கொண்டு நோன்பு வைக்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் எப்பொழுது இந்த உலகத்தை படைத்தானோ அன்றைக்கே சந்திரன் என்பது பிறை என்பது ஒன்றே ஒன்றுதான். பிறகு எப்படி ஊரு ரெண்டானது? பிறகு எப்படி சமுதாயத்தில் குழப்பம் உண்டானது? பிறகு எப்படி ஒரு குடும்பங்களில் சின்னாபின்னமானது? சந்தோஷத்தையே இழந்து விட்டோமே. பெருநாள் வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. குடும்பத்தார்கள் எல்லாம் அருஞ்சுவை உணவை உண்ணுகிற பாக்கியமே இல்லை. மகன் பெருநாள் தொழுது விட்டு ஹோட்டலிலே உண்டு விட்டு வீட்டுக்கு வருகிறான். காரணம், வீட்டிலே அவனுக்கு உணவில்லை. பெற்றோர்கள் மறாவது நாள் தான் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். பெற்றோர்கள் கொண்டாடினால் மகன் மறாவது நாள் பெருநாள் கொண்டாடுகிறான். இதற்கெல்லாம் என்னங்க காரணம்? இது சரி செய்ய முடியாத பிரச்சனையா? தீர்க்க முடியாத பிரச்சனையா? இப்படி சமுதாயம் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் பிளவை உண்டு பண்ணுகிற மார்க்கமா இஸ்லாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தான் வழியை காண்பித்தாரா? பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்காதீர்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தர்மங்களை கொடுத்து
அன்றைய தினம் அவர்களையும் சந்தோஷமாக வாழ வையுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியவர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சமுதாயத்தினுடைய சந்தோஷத்தை சீர்குலைப்பவர் அல்ல. தவறு நம்மிடம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கின்ற காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திவிட்டு மீண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை மீண்டும் உங்களுக்கு நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமூகத்தில் பாருங்கள், நோன்பை மனிதர்கள் எத்தனை வகையாக தீர்மானிக்கிறார்கள். ஒரு சாரார் நோன்பை பிறையை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அமாவாசை எப்பொழுது ஏற்படுகிறதோ அதற்கு அடுத்த நாள் நமக்கு நோன்பு, அதற்கு அடுத்த நாள் நமக்கு பெருநாள். அமாவாசை என்பது இந்த உலகத்தில் மாறாத ஒன்று. ஆகவே அமாவாசைக்கு பிறகு மறாவது நாள் நோன்பையும் பெருநாளையும் வைத்துவிட்டு செல்ல வேண்டியதுதானே, அதில் என்ன குழப்பம் வரப்போகிறது என்று ஒரு சாரார். இன்னொரு சாரார், இந்த காத்தாங்குடி பகுதியில் பிறை தென்பட்டால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், கொழும்பிலே பார்த்த பிறையை காத்தாங்குடியிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது இன்னொரு சாரார். உதாரணத்திற்கு மற்றொரு சாரார், பிறை நம்முடைய பகுதியில் தென்படாவிட்டாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் தென்பட்டாலும் அதை ஆதாரமாக வைத்து நோன்பு வைக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம் என்பது இன்னொரு சாரார். இன்னொரு சாரார், பிறை பார்த்த தகவல் ஃபஜ்ருக்கு முன்னதாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஃபஜ்ருக்கு பின்னதாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இன்னொரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார், பிறை பார்த்ததாக தென்பட்டாலும் அரசாங்கத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிற டவுன் ஹாஜி அறிவிப்பு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பது இன்னொரு சாரார். இது மார்க்கமா? அல்லாஹ்வுடைய ரசூல் பிறை விஷயம் குறித்து என்ன சொன்னார்கள்? மிகப்பெரிய குழப்பத்திலே விட்டுவிட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நான் உங்களை வெள்ளை வெளேர் என்கிற ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கிறேன். அங்கே இருள் கிடையாது, அங்கே அறியாமை கிடையாது, அங்கே மூட பழக்க வழக்கம் கிடையாது, அங்கே பித்அத்துகள் கிடையாது, அங்கே இருள் கூட பிரகாசமாக மின்னுகிற அளவுக்கு ஒரு வெள்ளை வெளேர் என்கிற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அரஃபா பேருரையின் போது தான் மரணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு பிறகு நீங்கள் வழிகட்டு போகாமல் இருக்க உங்களிடத்தில் நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை தருகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய என்னுடைய வழிமுறையை நான் தருகிறேன், இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்வில் இந்த பிறை விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாதா? நோன்பை ஒரு ஒற்றுமையாக செய்ய முடியாதா? காத்தாங்குடி மக்களே திரண்டு ஒரு பெருநாள் தொழுகும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நாம் அடையவே முடியாதா என்றால் நாம் நிறைய தவறிழைத்திருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஊருக்கு ஊரு, மனிதர்களுக்கு மனிதர்கள் இந்த பிறையை கையிலே எடுத்து தாண்டோண்டித்தனமாக விளக்கங்களை கொடுத்து இப்படி பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை விஷயம் குறித்து என்ன சொன்னார்கள் என்பதை புகாரியில் 1909, 1908, 1907, 1906 இந்த நபிமொழிகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி பெருநாள் தொழுகை கொண்டாட வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி அந்த நோன்பை விட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மாதம் 28 கிடையாது, 31 கிடையாது. மாதம் என்பதே 29, 30 மட்டும்தான். ஆங்கில மாதத்தில் தான் 31 உண்டாகும். ஆங்கில மாதத்தில் தான் 28 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வரும். ஆனால் இஸ்லாமிய பிறை, இஸ்லாமிய மாதம் என்பது 29, 30. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறையை எப்படி நம்மால் பார்க்க சொன்னார்கள்?
பிறையை நீங்கள் பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். மேகமூட்டமாக இருந்து பிறை தென்படாவிட்டால் அந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்கள். இது ஒரு வழிகாட்டுதல். பிறையை பார்க்க வேண்டும். பிறை தெரிந்தால் நோன்பு வைக்க வேண்டும். அந்த பிறை தெரிந்த பிறகு யாருக்காக வேண்டியும் அந்த நோன்பை நாம் விட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. பிறையை பார்த்தீர்களா, நோன்பு வையுங்கள். சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால். பிறையை பார்த்தீர்களா, நோன்பை விட்டுவிட்டு பெருநாள் திடலுக்கு செல்லுங்கள். அது ஒரு மேகமூட்டமாக, மழைக்காலமாக, பல்வேறு வகையான சூரியனே தென்படாத பிரதேசமாகவெல்லாம் இருந்த உங்களுக்கு அது மறைத்தால் அதை 30 பூர்த்தி செய்யுங்கள். 31 இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 28வது நாள் பிறை பார்க்க வேண்டும். 29வது நாள் பிறை பார்த்து அந்த 29ஐ பூர்த்தி செய்து மறாவது நாள் பிறை தென்பட்டால் அந்த மாதம் 29 நீங்கள் முன்னிறுத்தி விட வேண்டும். அந்த மாதம் பிறை தெரியாவிட்டால் 30க்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 28 பெருநாள் கொண்டாட முடியாது. பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டி நெறிமுறை. நம்முடைய இந்த காத்தாங்குடியில் நோன்பு, முதல் நோன்பினுடைய பிறையை பார்க்கிறோம். ஷஅபானுடைய மாதம் 30 பூர்த்தியாகி விட்டது. 29 சக்குடைய நாளிலே இருக்கிறோம். பார்க்கிறோம், பிறை எங்குமே தென்படவில்லை. 30 பூர்த்தி செய்வதா அல்லது 29ஓடு அந்த மாதத்தை முடிப்பதா? 29ஓடு அந்த மாதத்தை முடிப்பதாக இருந்தால் பிறை பார்த்திருக்க வேண்டும். பிறை தென்படவில்லை. மக்ரிபுக்கு பிறகு நாம் எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறோம். பிறை தென்படாத காரணத்தினால், காத்தாங்குடியில் பிறை தென்படாத காரணத்தினால் 30 பூர்த்தி செய்வோம் என்று ஒரு முடிவெடுக்கிறோம். இரவு ஒரு 11 மணி வெளிநாட்டிலே இருந்து, மக்காவிலே இருந்து அல்லது உலகத்திலே ஏதாவது ஒரு கடைக்கோடியிலே இருந்து பிறை தென்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா? இந்த செய்தி நிராகரிக்கப்பட வேண்டியதா, அமல் செய்ய வேண்டியதா என்றால், இப்னு மாஜா, அபூ தாவூத், நஸஈ, இப்னு ஹிப்பான் போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று 29வது நாள் பிறையை பார்க்கிறார்கள். பிறை தென்படவில்லை. 30வது நோன்பு நோற்று பகல் பொழுதில் இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 30ஐ பூர்த்தி செய்து பகலினுடைய கடைசி நேரம் மக்ரிபுக்கு முன்னதாக ஒரு பயண கூட்டம் மதீனாவுக்கு வருகிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் நோன்பு வைத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோமே, நாங்கள் நேற்று இரவே பிறை பார்த்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த பிறையை நேற்றே நாங்கள் பார்த்து விட்டோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல், நோன்பை விட்டுவிடுங்கள் என்று மக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். மறாவது நாள் காலையில் பெருநாள் திடலுக்கு வந்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். பிறை பார்த்த தகவல், நோன்போடு இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்டால் நோன்பு திறக்க முடியும், பூர்த்தி செய்ய முடியும். இருந்தும் கூட நோன்பு பிறையை பார்த்து விட்டார்களே, பார்ப்பதாக ஆதாரப்பூர்வமான மூமின்கள், இறை விசுவாசிகள் சொல்லுகிறார்களே, பிறையை பார்த்த பிறகும் எப்படி நான் நோன்பு வைக்க முடியும்? ஆகவே நோன்பை விட்டுவிடுங்கள், அந்த நோன்பு கூடாது, நோன்பை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறாவது நாள் பெருநாள் திடலுக்கு வருமாறு கட்டளையிட்ட செய்தி இவ்வளவு கிதாபுகளிலும் உண்டு. பிறை நம்முடைய ஊரில் தெரியாவிட்டால், அந்த பிறை இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் தெரிந்தாலும், ஆதாரப்பூர்வமான சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அதை ஏற்பது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றிருக்கிறார்களா இல்லையா? இந்த பகுதியில் இருக்கிற பிறைகளை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அண்டை மாவட்டத்தினுடைய பிறையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால், இந்த ஊரையும் எல்லையையும் மாநிலத்தையும் தீர்மானித்தது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்மானித்தாரா? கிலோமீட்டரை சொல்ல வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கிலோமீட்டரையும் சொல்லி தருவார். உதாரணத்திற்கு
ஒரு மனிதர் பயணம் செய்கிறார். எப்பொழுது அவர் ஜம்மு கஸ்மீர் மேற்கொள்ள வேண்டும்? லுஹருடைய தொழுகை 2 ரக்காத்தாக எப்பொழுது அவர் தொழ வேண்டும் என்றால் 3 ஃபர்சக் அளவுக்கு அவர் பயணம் செய்தால், ஒரு ஃபர்சக் என்பது 7.25 கிலோமீட்டர், குறைந்தது 25 கிலோமீட்டர் தாண்டி அவர் பயணம் செய்தால் அவருக்கு லுஹர் தொழுகை 2 ரக்காத்தாக மாறிவிடுகிறது. கிலோமீட்டர் சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கிலோமீட்டரை சொல்கிறார். காலுறை அணிகிறீர்கள், சாக்ஸ், அதற்கு மேல் எத்துணை நாள் மசகு செய்யலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 நாள் அதிகபட்சம் நீங்கள் மசகு செய்யலாம். அதற்கு மேல் காலுறையை நீங்கள் கழட்டி விடுங்கள். நாட்களை சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நாட்களை சொல்கிறார்கள். ஊர் எல்லையை சொல்ல வேண்டிய இடம் ஹஜ்ஜுடைய காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியில் இருந்து வருகிற மக்களுக்கு இதுதான் எல்லை, யமன் சிரியாவில் இருந்து வருகிற மக்களுக்கு இதுதான் எல்லை, தாயிஃப் வழியாக வருகிற மக்களுக்கு அதுதான் எல்லை, ஜித்தா வழியாக வருகிற மக்களுக்கு யலம்லம் தான் எல்லை. எல்லையை சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லையை சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அந்த கிராமத்துப்புற மக்கள் பார்த்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த ஊரிலே இருந்து வருகிறீர்கள், எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவிலே இருந்து வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்களா? பார்த்ததற்கு சாட்சி உண்டுமா என்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். பார்த்த சாட்சி உறுதி செய்யப்பட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தினார்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னங்க சிக்கல்? இதை நடைமுறைப்படுத்தினால் திங்கள் பெருநாள், செவ்வாய் பெருநாள், புதன் பெருநாள் என்று 3 பெருநாள் உருவாகுமா? இதை நடைமுறைப்படுத்தினால் 2 நோன்பு 3 நோன்பு உருவாகுமா? உருவாகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் கேட்கிறேன், காத்தாங்குடியில் இருக்கிற பிறையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், அண்டை மாவட்டத்து பிறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாம் முடிவெடுத்தால், உதாரணத்திற்கு அந்த காத்தாங்குடியினுடைய அடுத்த மாவட்டத்தினுடைய எல்லையில் ஒருவன் கடை வைத்திருப்பானே, குடியிருப்பானே, அவனுக்கு என்ன சட்டம்? அவன் இங்குள்ள பிறையை ஏற்றுக்கொள்வேன், அங்குள்ள பிறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் மார்க்கம் கேலி கூத்தாகாதா? இப்படியா மார்க்கத்தை விளங்குவது? ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல பிறை என்ன, நூற்றுக்கணக்கான பிறையா இந்த பூமியில் அல்லாஹ் படைத்திருக்கிறான், வானத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆக பிறை என்பது ஒன்று, வழிகாட்டி நெறிமுறை என்பது ஒன்று, மார்க்கம் என்பது ஒன்று. தூதர் அழகாக அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்து தருகிறார்கள். பாருங்கள், பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். பார்க்காத அளவுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள். அல்லது எங்காவது பார்த்த செய்தி வந்தால் அது அந்த மாநிலம், இந்த நாடு, அந்த ஊர், இந்த ஊர் என்று பாகுபாடு பார்க்காதீர்கள். எங்கிருந்து பார்த்த செய்தி ஆதாரப்பூர்வமாக வந்தாலும் அதை உடனே தாமதமில்லாமல் அதை ஏற்று நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்க, இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்பையும் பெருநாளையும் நமக்கு வழிகாட்டி இருக்க, நாம் ஏன் அதை புறக்கணித்தோம்? புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? காலம் காலமாக செய்து வருகிற காரியம்தான் மார்க்கமா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுவது மார்க்கமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக இவ்வருட ரமலானுடைய மாதத்தை பிறை எங்கிருந்து பார்த்த தகவல் உங்களுக்கு வந்தாலும் நோன்பு வையுங்கள். எங்கிருந்து தகவல் வந்தாலும் பெருநாள் திடலுக்கு உடனே சென்று விடுங்கள். பெருநாள் என்பது பள்ளியில் தொழுகிற தொழுகை அல்ல, திடலில் தொழுகிற தொழுகை. இதே போல ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய பெருநாள் தொழுகையை சந்தோஷமாக குடும்பத்தோடு நாம் நோக்க வேண்டுமானால் பிறை விஷயம் குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன்.